கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் மத்தேயு 13வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது, சிலது 100ஆகவும், சிலது 60ஆகவும், சிலது 30ஆகவும் பலன் தந்தது என்று எழுதியிருக்கிறது. நீங்க விதைக்கிற விதைய நல்ல நிலத்துல விதைச்சிங்கன்னா அது 100ஆகவும், அது 60ஆகவும், அது 30ஆகவும் பலன் தரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விதைக்கிற இடம் ரொம்ப முக்கியங்க. நீ முள்ளுள்ள இடத்துல விதைக்க கூடாது, நீ கற்பார இடத்துல விதைக்க கூடாது, நீ வழி அருகே விதைக்க கூடாது. நீ விதைக்க வேண்டியது எங்க விதைக்கணும் தெரியுமா? நல்ல நிலத்துல விதைச்சனா உனக்கு 100ல் ஒரு ஆசீர்வாதம், 60ல் ஒரு ஆசீர்வாதம், 100ல் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். மத்தேயு 13வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிறேன். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனாயும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும், 60ஆகவும், 30ஆகவும் பலன் தருவான். நல்ல நிலத்துல விழுந்தவன் என்ன பண்ணுவானா? வசனத்தை கேட்பான். இன்னைக்கு நிறைய பேர் வசனத்தையே கேட்க மாட்டுக்கான். வசனத்தை கேட்டா, பிரசங்கத்தை கேட்டா தூக்கம் வருது நிறைய பேருக்கு. பொல்லாத ஆவி வெளியேறட்டும். உணர்கிறவனா இருப்பானா? ஐயோ நான் தவறு பண்ணிட்டேனா, கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் என் கூட பேசி இருக்கிறாருன்னு மற்றவனை கை காட்டாம தன்னையே திருத்துகிறவன் 100ஆகவும், 60ஆகவும், 30ஆகவும் பலன் தருவான் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு நல்ல நிலத்துல விதைங்க. ஆண்டவர் உங்களுக்கு அறுவடையை தர உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். நம்ம ஜெபிப்போமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன். நல்ல நிலத்துல விதைக்க, நல்லதை விதைக்க தேவன் எங்களுக்கு கிருபைகளை தாரும். எல்லா தடைகளையும் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.